அமைச்சர் கே நேரு சட்டப்பேரவையில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உடற்பயிற்சி கூடம் கட்டி முடிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். அருகில் புதிதாக ஒரு நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கும் பணிக்கென திட்ட மதிப்பீடு ரூபாய் 25 லட்சத்துக்கு தயார் செய்து உடற்பயிற்சி கூடம் கட்டி முடிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். அருகில் புதிதாக ஒரு நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் கே நேரு பேசிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு அதற்கான பதிலை அளித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர் கே நேருவின் சகோதரர்கள் அதேபோல மகன் அருண் நேருவுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது அமைச்சர் கே நேரு சட்டப்பேரவையில் பங்கேற்று பேசி வருகிறார். வார்டு அருகாமையில் 86வது வார்டில் புல்லுக்காடு பகுதியிலும் 1 ஏக்கர் பரப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளது. மேலும் அருகில் உள்ள வார்டின் 65ல் சிவராமநகர் பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. அருகில் உள்ள வார்டு 83ல் நேரு விளையாட்டரங்க அருகில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டின் 84க்கு உட்பட்ட அபிராம் நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் சத்துணவு மைய கட்டிடத்தின் அருகிலே நீங்கள் சொன்ன இடத்தில் ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் எல்லாம் 25 லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கோவையை பொறுத்தளவு நாம் தேவையான இடத்திலே இடம் இருக்குமானால் அந்த ஜிம் அமைப்பதோ அல்லது பூங்காக்களை பராமரிப்பதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்து கொடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தெற்கு தொகுதியிலே வார்டு நம்பர் 68 டாடாபாட் 2வது வீதி 4வது வீதி. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். வேல்முருகன், ஒருபுறம் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் கே நேரு பங்கேற்று வினாடி விடை நேரத்தில் பதிலளித்து வருகிறார். விவரங்கள். குறிப்பாக இன்று காலை அமலாக்கத்துறையின் சார்பில் குறிப்பாக அமைச்சர் கே நேரு அவர்களுக்கு உறவினர்களுடைய அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல தற்போது காலையிலிருந்து இந்த ரைடானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கே நேரு அவர்களுடைய மகன் அவருடைய இல்லத்தில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய நிலையில இன்று சட்டப்பேரவையினுடைய மிக முக்கியமான இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அது நடைபெற்று இருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தற்போது அமைச்சர் கே நேரு நேரடியாக சற்று முன்னதாக பங்கேற்று குறிப்பாக போரூரில் இருக்கக்கூடிய அந்த போரூர் ஏரியினுடைய சூழல் குறித்து காரப்பாக்கம் கணபதி சட்டமன்ற உறுப்பினர் மதுரவாயில் அவர் கேள்வி எழுப்பதற்கு பதிலளித்து தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்றிருக்கிற காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல கே நேரு அவர்கள் வந்தவுடனடியாக பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் அவரோடு நேரடியாக தற்போது சில நிமிடங்கள் பேசிய பிறகு அவர் இருக்கையில் அமர்ந்ததையும் பார்த்தோம். நன்றி வேல்முருகன் விவரங்களுக்கு.